அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ்னா லைஃப் ஸ்டைல் vlog. இன்றைக்கி நாம் நல்ல ஒரு புதிய சுவையில் அதே சமயம் ஈஸியாக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் தாங்க செய்ய போகிறோம். ரொம்பவே சுவையாக இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இட்லி மாவு, தோசை மாவு எது இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாங்க, தேவையான அளவு. அடுத்ததாக 4 பச்சை மிளகா, ஒரு சிறு துண்டு இஞ்சி எடுத்துருக்கிறேன். பச்சை மிளகா உங்களுடைய காரத்துக்கு தகுந்த போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. தேவையான அளவு உப்பு எடுத்தாச்சு. ஒரு சின்ன தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு. 1 கப் கொத்தமல்லி தழை எடுத்தாச்சு. இதுதான் தேவையான பொருட்கள். வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கை நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி இது ரெண்டத்தையும் நல்லா இடித்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மாவு கூட சேர்க்க வேண்டிய பொருள்லாம் சேர்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆன் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க. பாருங்கள், உருளைக்கிழங்கு எப்படி நல்லா வெண்ணெய் போல் மசிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம மாவு கூடவே இதை சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக நல்ல ஒரு புதிய சுவையில் இருக்குங்க அந்த பிரேக்ஃபாஸ்ட்டு. கூடவே இஞ்சி, பச்சை மிளகாய் இடித்து வச்சுருக்கோம்லங்க, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. நல்லா இப்போ கலந்துக்கலாங்க. நல்லா மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். அடுத்ததாக பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்துக்கலாங்க. எல்லா பொருளுமே, வெங்காயமாக இருக்கட்டும், உருளைக்கிழங்கு ஆகட்டும், எல்லா பொருட்களுமே எந்த அளவுக்கு இட்லி மாவு எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்தா போல் எல்லா அளவுகளும் கூட்டி குறைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பொடியாக கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம். கேரட் இருந்தால் கூட நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கும்பொழுது நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது தேவையான அளவு சால்ட்டை சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே நம்ம மாவில் உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்குவோம். இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நான் கலந்துட்டு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இந்த அளவு கரெக்டாக இருக்கும். லாஸ்ட்டாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கொத்தமல்லி அப்படியே நல்லா வாயில் கடிப்படும்பொழுது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதனால தான் நானே 1 கப் சேர்த்துருக்கேன் பாருங்கள் கொத்தமல்லி. அவ்வளவு தாங்க, மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ வாங்க ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசை தவா அடுப்பில் வச்சுக்கலாம். நல்லா கல் நல்லா காஞ்சிடுச்சு பாருங்கள். கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ மாவு எடுத்து சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு ஆயில் வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நான்ஸ்டிக் தவாயில் ஊற்றிக்கோங்க. அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. நிதானமாக வேகட்டும். பாருங்கள், ஓரளவு நல்லா செவந்து வந்துருச்சுங்க. பாருங்கள், நல்லா எப்படி ஸ்பாஞ்சியாக வருது பாருங்கள். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ திருப்பிக்கலாம். பார்த்தீங்களா, எவ்வளோ நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதை போல் செஞ்சு கொடுத்தோம்னா நீங்கள் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்னு. திரும்பவும் ஒன்று ஊற்றிக்கலாங்க. நான் எடுத்துருக்க அளவுக்கு எனக்கு ஒரு 5 கிடச்சது. இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் மட்டும் இந்த வீடியோக்களை பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்பவே தேவைப்படுதுங்க. அவ்வளோதாங்க, நல்ல ஒரு சுவையான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு சட்னியே தேவைப்படாதுங்க. சப்போஸ் உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார் எது வேணாலும் உங்களுடைய விருப்பப்படி எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி தக்காளி சட்னி எடுத்துருக்குறேங்க.
ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்களும் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே இது பிடிக்குங்க. எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.